ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஹோனிங் ஆன் டு வேல்ஸ். மோட்டோ ஜிபி இந்த வாரம் முஜெல்லோ ட்ராக்கில் நடந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்டாலியன் ஜிபி ஸ்டார்ட் ஆன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட மேவரிக் வினாலிஸ் அண்ட் அப்ரிலியாவோட மார்க்கோ பெசகி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டுக்காட்டிக்கு ஒரு ஃபைட்டு கொடுக்குற அளவு ஒரு ரேஸ் பேஸ் காமிச்சிருந்தாங்க. ரேசஸ்லாம் வின் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ரேஸ் பேஸ் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் போடியம்காக ஃபைட் பண்ணுறது அளவுனாச்சும் அவங்கள்ட்ட ஸ்பீடு இருந்த மாதிரி தான் வெள்ளிக்கிழமை இருந்துச்சு. ஆனால் சனிக்கிழமை குவாலிஃபிகேஷன் அப்போ நடந்ததே வேறு. மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு ஆல் டைம் லேப் ரெக்கார்ட் பண்ணி போல் பொசிஷன் எடுத்திருந்தாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வெங்னாயா அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மார்க்கஸ். இதுதான் வந்து கிரிட் பொசிஷனாக இருந்துச்சு. அடுத்ததாக சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் லான்ச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி ஆன லான்ச் கண்ட்ரோலை மறுபடியும் ஆன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் கோளாறு வேலை பண்ணிட்டாங்க. இதனால் மார்க் மார்க்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் எதிர்பார்த்த அளவு ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல. பட் எதிர்பார்த்த அளவு ஸ்டார்ட் கிடைக்கலனாலும் பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க் மார்க்கஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோளாறு வேலை பண்ணி மறுபடியும் கம்பேக் கொடுக்கும்போது தான் ரேஸே பார்க்குறதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய ஃபைட் அண்ட் ஓவர்டேக் அந்த மாதிரி டைமில் தான் மார்க் மார்க்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸோட வின்னர் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ், செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மார்க்கஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ வெங்னாயா. வெங்னாயாக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீக்கெண்ட்னு சொல்லணும். ஏன்னா ரேஸோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மார்க் மார்க்கஸ் அண்ட் அலெக்ஸ் மார்க்கஸ்க்கு இந்த சீசன்லேயே தடவையாக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக சண்டே நடந்த மெயின் ரேஸுமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு. அதில் மார்க் மார்க்கஸ், அலெக்ஸ் மார்க்கஸ் அண்ட் வெங்னாயா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா லீடை மாற்றி எடுத்தாங்க. பார்க்குறதுக்கே செம அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு 10 லேப் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட பெஸ்ட்டு ஸ்டார்டிங் 10 லேப்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே வெங்னாயாவால் மார்க் மார்க்கஸ் அண்ட் அலெக்ஸ் மார்க்கஸோட ரேஸ் பேஸை வந்து மேட்ச் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பொசிஷனை வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த முஜெல்லோட மெயின் ரேஸோட வின்னர் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் தான். மார்க் மார்க்கஸ் வந்து அவங்களோட கெரியரில் டோட்டலாக 100 போல் பொசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த 100th போல் பொசிஷன் வந்து இந்த முஜெல்லோவில் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கெரியரில் மொத்தமாக 93 வின்னு எடுத்திருக்காங்க. அவங்களோட கெரியரில் வின்னும் முஜெல்லோவில் தான் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அவங்களோட கெரியரோட இந்த 93rd வின்னும் முஜெல்லோவில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மார்க்கஸும் பார்த்தீங்கன்னா எப்போலாம் சான்ஸ் கிடைக்குது மார்க் மார்க்கஸ் மிஸ்டேக் பண்ணால் அப்படியே அந்த அந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலான்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அலெக்ஸ் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக P2ன்னு எல்லா ரேஸ்லையுமே P2வில் ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்க் மார்க்கஸ் மட்டும் கொஞ்சம் கண் அசந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா சொலையான பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக அலெக்ஸ் மார்க்கஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரேஸோட தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேபியோ டி ஜான்டோனியோ. ரேஸோட ஃபஸ்ட்டு 10 லேப்பை மார்க் மார்க்கஸ், ஃப்ரான்சிஸ்கோ வெங்னாயா அண்ட் அலெக்ஸ் மார்க்கஸ் இவங்க 3 பேர் எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்களோ அதே மாதிரி ரேஸோட செகண்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா ஃபேபியோ டி ஜான்டோனியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபேபியோ டி ஜான்டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்துச்சு. கடைசி 2 லேப் வரைக்கும் ஃபேபியோ டி ஜான்டோனியோக்கும் அலெக்ஸ் மார்க்கஸ்க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 செகண்டுக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் அந்த கடைசி 2 லேப்பில் வெங்னாயாவும் ஓவர்டேக் பண்ணி அலெக்ஸ் மார்க்கஸ் கிட்ட இருந்து வெறும் 0.3 செகண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேபியோ டி ஜான்டோனியோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கேடிஎம்மோட ஒரு பெரிய நம்பிக்கை யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக மேவரிக் வினாலிஸை சொல்லலாம். ஏன்னா மேவரிக் வினாலிஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த கேடிஎம்மில் இப்போதைக்கு ப்ராமிசிங்காக இருக்குது. மேவரிக் வினாலிஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் செம அல்டிமேட்டாக ஃபைட் பண்ணியிருந்தாங்க. 4th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக சண்டே நடந்த மெயின் ரேஸ்லையுமே போடியம்கான ரேஸ் பேஸ் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ராங்கோ முட்டலி கூட பேட்டில் பண்ணும்போது ஃப்ராங்கோ முட்டலி பார்த்தீங்கன்னா மேவரிக் வினாலிஸை இடித்து வெளியே தள்ளி விட்டாங்க. அதனால் மேவரிக் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டாங்க. இந்த ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ரைடுக்காக ஃப்ராங்கோ முட்டலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லேப் பெனால்ட்டி கொடுத்துருந்தாங்க. பட் ஃப்ராங்கோ முட்டலி பார்த்தீங்கன்னா அந்த லாங் லேப் லூப்பில் வந்துட்டு க்ரீனை டச் பண்ணனால மறுபடியும் லாங் லேப் பெனால்ட்டி எடுக்க சொல்லிட்டாங்க. இந்த முஜெல்லோ ஜிபியில் நான் பெருசாக மிஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேவரிக் வினாலிஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா மேவரிக்கு பார்த்தீங்கன்னா போடியம் பண்ணுற அளவு ரேஸ் பேஸ் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேவரிக் பார்த்தீங்கன்னா DNF ஆகிட்டாங்க. வெங்னாயா என்ன தான் மார்க் மார்க்கஸ் அண்ட் அலெக்ஸ் மார்க்கஸ்க்கு ரேஸோட ஃபஸ்ட் ஹாஃபில் டஃப் பேட்டில் கொடுத்துருந்தாலுமே இந்த முஜெல்லோ ஜிபியை பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டராக தான் வெங்னாயா பார்க்குறாங்க. ஏன்னா இந்த முஜெல்லோ ஜிபி வரும்போது வெங்னாயா மேலே தான் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த முஜெல்லோவில் கடைசி 2 ஸ்ப்ரிண்ட் ரேஸ் அண்ட் 3 மெயின் ரேஸ்லையுமே வெங்னாயா தான் பார்த்தீங்கன்னா ரேஸை வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் பயங்கர டாமினண்ட்டாக வின் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நடந்த முஜெல்லோ ரேஸ்லையும் வெங்னாயா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டஃப் பேட்டில் கடைசி வரைக்குமே கொடுப்பாங்கன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ப்ரிண்ட் ரேஸ்லேயும் சரி மெயின் ரேஸ்லேயும் சரி வெங்னாயாவால் ரேஸோட செகண்ட் ஹாஃபில் அலெக்ஸ் மார்க்கஸ் அண்ட் மார்க் மார்க்கஸ் கூட டஃப் பேட்டில் பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் வெங்னாயா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியாது. இதுக்கு மேலே சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகட்டிவாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைக்கில் நாங்கள் இதே மாதிரி சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் ஏதாவது பெருசாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் என்னால் முன்னாடி அவங்க கூட பேட்டில் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி வழக்கம் போல் நான் அவங்க 2 பேர்த்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெங்னாயா வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக நெகட்டிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க.
ஆண்ட்ரியா டோவிசியோசோ பார்த்தீங்கன்னா, யமஹா கூட 3 வருஷம் டெஸ்ட் ரைடருக்காக அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் ரைடர் போஸ்ட் மட்டும் கிடையாம, இன்னொரு போஸ்டிங்க்கும் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைடர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கோச் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரியா டோவிசியோசோ 3 வருஷத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, டோவிசியோசோ போன வாரம் அரகான்ல பார்த்தீங்கன்னா, யமஹாவோட V4 இன்ஜினையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அப்கமிங் டேஸில் ஆண்ட்ரியா டோவிசியோசோவை நம்ம அதிகமாக யமஹா கேரேஜில் பார்க்க முடியும். அடுத்த 2 வருஷத்துக்கு டோப்பர் ராஸ்கெட்லு பார்த்தீங்கன்னா, பிரமாக் யமஹா ரேசிங் கூட 2 வருஷம் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது அவங்களுக்கு இடம் கொடுக்க போகிறது யார்? ஜாக் மில்லரா இல்லை மிகுல் வெலிவரான்றது பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஒரு பெரிய டாக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி யமஹாட்ட கேட்டப்போ, யமஹா பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் 2 ரைடர்ஸ்க்குமே இன்னொரு ஃபியூ ரேசஸ் டைம் கொடுக்க போகிறோம். ஆனால் அது வெறும் சம்மர் பிரேக்குக்கு முன்னாடி தான். சம்மர் பிரேக்குக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங்கில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள நாங்கள் வச்சுட்டு, யார் கீழே இருக்காங்களோ அவங்கள வந்து நாங்கள் வெளியே அனுப்புறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யமஹாவோட மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் படி பார்த்தா ஜாக் மில்லர் வந்து பிரமாக்கோட 1 வருஷமும், மிகுல் வெலிவரா பார்த்தீங்கன்னா 2 வருஷமும் சைன் பண்ணியிருக்காங்க. பட் மிகுல் வெலிவரோட கான்ட்ராக்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இல்லைனாலோ, மிகுல் வெலிவரா நினச்சாலோ, அப்படி இல்லாட்டி யமஹா நினச்சாலோ 2 பேரும் ஸ்ப்ளிட் ஆகிக்கலாம் அப்படின்றத அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யமஹா வந்து மிகுல் வெலிவரோட பெர்ஃபார்மன்ஸில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் மிகுல் வெலிவரை வந்து வெளியே அனுப்பலாம். அதுக்கான உரிமை யமஹாவுக்கு இருக்குது. ஸோ அப்கமிங் ரேசஸில் ஜாக் மில்லருக்கும் மிகுல் வெலிவராக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டுக்காக ஒரு டாக் ஃபைட் நடக்க போகுதுன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரீசெண்ட் டைமில் யமஹாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அதனால் எல்லாத்துக்குமே ஃபேபியோ குவார்டராரோ யமஹா மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி 2 ரேஸில் என்னாச்சுன்னே தெரில. ஃபேபியோ குவார்டராரோ யமஹாவை பார்த்தீங்கன்னா டுகாட்டி V4ம் KTMோட V4ம் சும்மா கொத்து போட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபேபியோ குவார்டராரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. அசால்ட்டாக ஸ்லிப் ஸ்ட்ரீம் வச்சு அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க KTM அண்ட் டுகாட்டி 2 பேருமே. ஃபேபியோ குவார்டராரோ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ரொம்ப நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பைக் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சேஞ்ச் இன் டைரக்ஷனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹெவியாக இருக்கிறனால. அது மட்டும் இல்லாமல் கார்னர் எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா கிரிப்பே இல்லை, ஸ்ட்ரைட் லைனில் பவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. யமஹா ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான வீக்கெண்ட் தான் சொல்லணும். முஜெல்லோ ஸ்ப்ரிண்ட் ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மார்க் மார்க்கஸை பார்த்தீங்கன்னா நிறைய MotoGP ஃபேன்ஸ் வந்து பூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்காக தாவித் அர்தோக்ஸி பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். மார்க் மார்க்கஸ் வந்து என்னோட ரைடர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல. மார்க் மார்க்கஸ் ஹோண்டாவில் இருக்கும்போதுமே யாராவது ஒருத்தங்க பூ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ரைடரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவித் அர்தோக்ஸி பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த முஜெல்லோ ஜிபியில் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹோண்டா ரைடர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா Q2க்குள்ளே போகவே இல்லை. Q1 ஸ்டாப் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேசஸ் 2 ரேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஜார்கோ பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டாங்க. ஜார்கோ தான் ஹோண்டாவோட டாப் ரைடர். ஸோ ஹோண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுற அளவு இந்த இட்டாலியன் ஜிபியில் எதுவும் பெருசாக நடக்கலைன்னு தான் சொல்லணும். இந்த இட்டாலியன் ஜிபியில் மார்க்கோ பெசிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி 2 ரேஸ்லையுமே டீசெண்டான ஒரு பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் MotoGP ரைடர்ஸ்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டயர் ப்ரெஷர் இஷ்யூ வருது, நிறைய பேர்த்துக்கு வருது. அதாவது தேவைக்கும் கம்மியாக ப்ரெஷர் வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸோ இல்லை 15 செகண்ட்ஸ் பெனால்ட்டி கொடுத்துருவாங்க. இப்போ கட்டாரில் கூட பார்த்தீங்கன்னா மேவரிக் வினல்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு பெனால்ட்டி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பெனால்ட்டிஸை தடுக்கணும் அப்படின்றதுக்காக மெச்சிலின் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கான்செப்ட் யோசிச்சு தோர்னா கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MotoGP நடக்கும்போதே டயர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைவ் டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாங் லேப் பெனால்ட்டியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடணும். ஸோ அப்படி பண்ணால் ரைடர்ஸோட ரிசல்ட்டில் எந்த எஃபெக்ட்டும் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி லைவ் டைம்லேயே அதுக்கான பெனால்ட்டி வந்து கொடுத்துடணும், ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி மெச்சிலின் பார்த்தீங்கன்னா தோர்னாக்கு ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது எந்தளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. MotoGPயில் பார்த்தீங்கன்னா 2027 ரூல்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. அதே மாதிரி வேர்ல்ட் சூப்பர் பைக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2027 நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் நடக்க போகுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், பிரேக்ஸு, அது மட்டும் இல்லாமல் பைக்கோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சூப்பர் பைக் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசியை கம்மி பண்ணுறதுக்கு கூட ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஜஸ்ட் ஒரு ப்ரப்போசல் தான் வேர்ல்ட் சூப்பர் பைக்கு வச்சுருக்காங்க. பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிசியை கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 1000 சிசியில் வந்து சிசியை கம்மி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் பைக்லேயும் வந்து சிசி கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. மேபி அவங்களோட இன்ஜின் RPM லிமிட் பண்ணலாம். அதே மாதிரி தோர்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பட்ஜெட்டை வந்து ரொம்ப டைட் ஆக்கலாம், டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் எல்லாத்தையும் நிறைய டெஸ்டிங் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MotoGP 850 சிசி வருது. ஸோ வேர்ல்ட் சூப்பர் பைக் 1000லேயே இருந்தால் இதனுடைய லேப் டைமும் அதனுடைய லேப் டைமும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 2027 வேர்ல்ட் சூப்பர் பைக்ஸை MotoGPயோட ஒரு பெரிய மார்ஜினில் ஸ்லோ பண்ணோம். அதுதான் பார்த்தீங்கன்னா தோர்னாவோட கான்செப்ட்.
டோப்ராக் பார்த்தீங்கன்னா 2023 சீசன் அப்போ Yamaha கூட தான் சைன் பண்ணியிருந்தாங்க. 2024ல் பார்த்தீங்கன்னா BMWக்கு சேஞ்ச் ஆனாங்க. அந்த டைமில் Yamaha பார்த்தீங்கன்னா 2024 ஸ்டார்ட் ஆனால் தான் நீங்கள் BMW டெஸ்ட் பண்ணணும். 2023 டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் Yamaha ரைடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டோப்ராக்கை வந்து அந்த BMW வந்து Yamaha பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண விடலை. பட் ஆனால் BMW பார்த்தீங்கன்னா அது எதையும் மனசில் வச்சுக்காம டோப்ராக் வந்துட்டு இந்த சீசன் முடிஞ்ச உடனேவே அந்த MotoGP Yamaha பைக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரகான் ஜிபியை வந்து நான் போரிங்கான ரேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய மார்க் மார்க்கஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இல்லை, ஒரு 3 மார்க் மார்க்கஸ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரிகர் ஆகிட்டாங்க. மார்க் மார்க்கஸ் ஜெயிச்சா மட்டும் நீ போர் ரேஸ்னு சொல்கிற, மற்ற யாராவது ஜெயிச்சா அவங்கள பற்றி நீ நல்லா சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் மார்க் மார்க்கஸ் ஜெயிக்கிறாங்களா இல்லை வேறு யாராவது ஜெயிக்கிறாங்களாங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. நான் ரேஸை பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அது நல்ல ரேஸ்னு சொல்லுவேன். இந்த முஜல்லோ ரேஸை சொல்கிறீங்களா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த சீசனோட பெஸ்ட் ரேஸ்னு சொல்லலாம். அதை தவிர மார்க் மார்க்கஸ் டஃப்பாக ரொம்ப பேட்டில் பண்ணி எந்த ரேஸை வின் பண்ணாங்கன்னு நீங்கள் எனக்கு காமிங்க, அந்த ரேஸை நான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு முஜல்லோ வச்சு அரகான் ரேஸை வந்து சூப்பராக இருக்குன்னு என்னை சொல்லாதீங்க. அது இன்னமுமே என்னை பொறுத்திக்கும் போரிங் ரேஸ்ன்னு நான் சொன்னேன். நான் என்ன சொல்லணும் அதிலே தான் நான் இன்னமும் நிற்கிறேன். அரகான் ரேஸ் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சது, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபைட் அதிகமாக ஓவர்டேக்ஸ் அதிகமாக எந்த ரேஸில் இருக்கோ அதை தான் வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்கான ரேஸ்னு சொல்லுவேன். ஃபைட் அதிகமாக ஓவர்டேக்ஸ் அதிகமாக இல்லாத ரேஸை என்னை பொறுத்த வரைக்கும் போரிங் ரேஸாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போரிங் ரேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் போரிங் ரேஸ்ன்னு நீ சொல்கிற, அதை பற்றி ஏன் வீடியோ போடுறேன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. நண்பா, நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். அந்த ரேஸில் அதிகமாக ஓவர்டேக்ஸ் இல்லை அப்படின்னா அதை என்னால் போரிங் ரேஸ்னு தான் சொல்ல முடியும். சப்போஸ் ஓவர்டேக் அதிகமாக இல்லாத இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத ஒரு ரேஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நான் வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் மார்க் மார்க்கஸ்க்காக வீடியோ போடணுன்னு எதிர்பார்க்குறீங்க, நான் ஒட்டுமொத்த MotoGP ஃபீல்டுக்காக வீடியோ போடணுன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கட்டார் ஜிபியில் கூட நீங்கள் போய் பாருங்கள், கட்டார் ஜிபியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு மெயின் ரேஸ் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஏன்னா கட்டார் மெயின் ரேஸில் பார்த்தீங்கன்னா மேவரிக் வினாலிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் மார்க்கஸ் நெருங்கிட்டே வந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த ரேஸ் வேறு லெவலில் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் ஜிபியோட வீடியோவில் போய் பாருங்கள், அதுலேயுமே மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா உஷாராக கரெக்டாக ஓட்டி 20 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அலெக்ஸ் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிராஷ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி மார்க் மார்க்கஸை பற்றி நான் நல்லா தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் ஜெயிச்சா மட்டும் நான் ஒன் சைடாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் போரிங் ரேஸ்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களே கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். ஓவர்டேக் அதிகமாக இல்லாத ஒரு ரேஸை நம்மளால் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியும்? ஸோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியாத ஒரு ரேஸை நான் வந்து ஐஸ் வைக்க முடியுமா? மார்க் மார்க்கஸ் ஜெயிச்சிட்டாங்க, அது சூப்பரான ரேஸாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோட முடிவில் நான் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவு நான் எல்லாத்தோட நல்ல பெர்ஃபார்மன்ஸுமே கவர் பண்ண தான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். சப்போஸ் இதை பார்க்குற எல்லாத்துக்குமே நான் ஒன் சைடடாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே எனக்கு நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் வந்து இந்த ரேஸ் ரிவ்யூ பண்ணுறதை முடிஞ்ச அளவு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு டெக்னிக்கலாக மட்டும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் வீடியோஸ்னு போட்டால் எனக்கு ஹானஸ்ட்டாக என்ன தோணுதோ அதை மட்டும் தான் என்னால் வீடியோ போட முடியும். இது வரைக்கும் நான் அப்படி தான் போட்டுட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye bye.